அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் நமது வகுப்பில் நூன் மீல் சாப்பிடும் மாணவர்களின் விவரங்களை ஆசிரியர்கள் தங்களுடைய 8 இலக்க எம்எஸ்ஐடியை பயன்படுத்தி எவ்வாறு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப் வந்திருக்கும். அந்த டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருந்ததுன்னா அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய 8 இலக்க எம்எஸ்ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் மெனுவில் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் எம்எஸ் வலைதளத்தில் உங்களுக்கு என்னென்ன வகுப்புகள் அசைன் செய்யப்பட்டு இருக்கோ அந்த வகுப்புகள் காண்பிக்கும். நீங்கள் எந்த வகுப்பிற்கு சத்துணவு சாப்பிடும் மாணவர்களின் விவரங்களை அப்டேட் பண்ணணுமோ அந்த வகுப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு நூன் மீல் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் 2023-24 டேர்ம் 3 அப்படின்னு வந்துட்டு உங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நோ அப்படின்னு வந்திருக்கும். எந்தெந்த மாணவர்கள் வந்து நூன் மீல் சாப்பிட்றாங்களோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துலேயே நோ அப்படின்னு ஒரு டவுன் ஏர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க நூன் மீல் சாப்பிட்டாங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குவாங்க. இது போல் உங்களது வகுப்பில் எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் நூன் மீல் சாப்பிடுகிறார்களோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இது போல் உங்களது வகுப்பில் நூன் மீல் சாப்பிடும் அனைத்து மாணவர்களுக்கும் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் மிக எளிமையான முறையில் நமது வகுப்பில் நூன் மீல் சாப்பிடும் மாணவர்களின் விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.